என்றும் புலிப்பாணி ஐயா எதிரிடை நட்சத்திரங்களை பற்றி போன கருத்தரங்கத்தில் பேசாரு. அதை தொடர்ச்சியாக இப்போ வந்து அடுத்த இதை அவருடைய அனுபவ கருத்துக்களை பேசுகிறாங்க. இந்த எதிரிடை நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அதை தான் ஐயா அவர் பேச வராங்க. வாங்க ஐயா. ஓலப்பாளையத்திலேருந்து வந்திருக்காரு திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை வருக என வர வைக்கிறோம். வாங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திருப்பூர் சகோதரிகள் 12வது கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்றைய கருத்தரங்கத்தில் நான் பேச போகிறது என்னுடைய தலைப்பு, அதாவது சூரியன் எதிரடி நட்சத்திரங்கள், சூரியன் ப்ளஸ் சந்திரன். சூரியனுக்கு எத்தனை நட்சத்திரங்கள், சந்திரனுக்கு எத்தனை நட்சத்திரங்கள், அதை எப்படி பார்க்கணும்? இது வந்து நான் வந்து இதை உபயோகிக்கிறது ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். எப்படின்னா இரண்டு ஜீவன்கள், அது ஒரு பெண் ஒரு ஆணுடைய ஜாதகத்தை இணைக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஜாதகம் பார்க்குறத விட இந்த பொருத்தம் பார்க்குறது ரொம்ப சிறப்பாக பார்க்கணும். நம்ம என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை நம்மளை நம்பித்தான் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் தான் எல்லாம் பார்த்து சொல்லணும், இல்லை வேறு பக்கம் கூட நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க. அதாவது செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், இது மாதிரி எத்தனை வேணால் பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்னா சரி அப்படிங்கிறாங்க. இந்த அளவு சொல்லியிருக்கும்போது நம்ம பொருத்தம் எப்படி பார்க்கணும், அதாவது அதுவும் பொருத்தம் பார்க்குறதுல வந்து தாராப்பலன்லாம் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் கடைசியில் முடிவு பண்ணுறது எதிரடி நட்சத்திரங்க தான். நான் வந்து போர்டில் எழுதியிருக்கேன். பொருத்தம் பார்த்து முடிக்கும்போது தாராப்பலன் பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் எதிரடி நட்சத்திரத்தில் பொருத்தத்தை ஃபைனல் பண்ணுறேன். நான் என்னுடைய ஒரு வழிமுறைகள் மட்டும்தான் சொல்கிறேன். அதை வந்து யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை அவங்களுடைய டைரக்ஷன்கள் பண்ணுங்கள். என்னுடைய டைரக்ஷன் தாராப்பலன் பார்ப்பேன். அந்த தாராப்பலனில் நிறைய கரெக்ஷன் வருது. நிறைய கரெக்ஷன் வந்து எதிரடி நட்சத்திரங்களில் அதை நாம் அவாய்ட் பண்ணுறோம். அதுதான் இன்றைக்கி நாம் பேச போகிறது. இப்போது பொருத்தம் பார்க்குறதுக்கு இத்தனை எழுதி பொருத்தம் எவ்வளோ நேரம் ஆகும் பார்க்குறதுக்கு நீங்களே சொல்லுங்கள். நான் பார்க்குறது இப்படி தான். அதாவது இப்போது சூரியனுக்கு வந்து 12 நட்சத்திரம் போட்டிருக்கிறோம். இது வந்து சாம்பிள் அஸ்வினி சாம்பிள் வரும். சாம்பிள் கொடுக்கணும் இல்லையா யாராக இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து டைரக்ஷன் மாற்றிக்கங்க. நான் சொல்ல வர்றது சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் அவரவர்கள் ஜாதகத்தில் இருந்தால் இது மாதிரி எண்ணணும். இந்த மாதிரி எண்ணி அந்த கிரகங்கள் அந்த இடத்துல போட்டு யார் யார் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய அசுவினியில் இருந்தால் எதிரடி நட்சத்திரமாக செவ்வாய் வரார், குரு வரார், சனி வரார், கேது வரார், சூரியன் வரார், செவ்வாய் வரார், ராகு வரார், இது சுவாதி. ஓகே, அந்த எதிரடி சொல்லுங்களா. அந்த இது வந்து ஒரு ஆண் ஜாதன்னு வச்சுக்கோங்க. சரி, பெண் ஜாத பக்கத்தில் அவங்களுக்கு சூரியனுக்கு எதிரடி, இவங்க சூரியனுடைய எதிரடி நட்சத்திரம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக வந்துடக்கூடாது. ஓகேவா? இதுதான். அதாவது இது வந்து ஒரு ஆண் ஜாதகம், உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறேன். இதே பெண் ஜாதகத்தில் இந்த அவங்களுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த சூரியன் இந்த ஸ்டாரில் இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப மிக முக்கியம். நாங்களாம் எத்தனையோ பார்த்துருக்குறேன். இது வரைக்கும் எந்த ஜாதகமும் என்ன சார் இப்படி பார்த்தீங்க அப்படின்னு நல்லா வாழ்ந்து தான் இருக்கிறாங்க தவிர அவங்க வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாமே ஜாதகம் எழுதியிருக்கேன். எப்படி ஒரு தம்பதிகளை சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு மைந்தர்கள் வந்து அவங்களுக்கு ஜாதகம் எழுதுகிறோம். அது வரைக்கும் நம்மளை மாற்றலை சொல்லி இல்லை அவர் சொல்லிடுவார். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வேணால் சொல்கிறேன், இல்லை இப்படி வேணால் சொல்கிறேங்க. அதாவது இந்த எழுதிக்கு தான் சொல்லிக்கிறேங்க சார். மறுபடியும் சொல்லட்டுமா? அதாவது சூரியனுக்கு 12 எதிரடி நட்சத்திரங்கள். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும், எல்லாத்துக்கும் மாறி மாறி வரும். இப்போ அஸ்வினிக்கு எழுதியிருக்கேன். இதுவே பரணியாக இருந்துன்னா இந்த செவ்வாய்க்குள்ளே திருவாதிரைக்கு போயிடும். இவ்வளோ தான்.
மிருகசீர நட்சத்திரம் போட்டிருக்கிறோம்ல, இது வந்து மிருகசீர நட்சத்திரம். அசுவினி 1க்கு போட்டிருக்கிறோம், இல்லை அசுவினிக்கு போட்டிருக்கிறோம். அதே பரணியில் சூரியன் இருந்தால் இந்த நட்சத்திரம் மாறிடும். புரியுங்களா? இப்படி எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம், ஒவ்வொன்றா மாற்றி. அது மேலே எழுதியாச்சு. இல்லை அப்படிதான் சொல்கிறேன். இல்லை அப்படிதான் சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி வேறு டைப்பில் சொல்கிறேன், அவ்வளோதான். மேலே எழுதியாச்சு. இது மேலே எழுதியாச்சு. சூரியனுடைய எதிரடி நட்சத்திரங்கள், இது ஆணுடைய எதிரடி நட்சத்திரம், இது ஆணுடைய இது பெண்ணுடைய இதில், பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த சூரியன் இதுலையெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஓகேவாங்க. இந்த மாதிரி வந்தால் அந்த சூரியன் இந்த சூரியனுக்கு பொருத்தம் வராது. ஏன் இருக்குன்னா, இல்லை 9 கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே எதிரடி நட்சத்திரங்கள் இருக்குது. ஏன் சூரியனை மட்டும் சந்திரனையும் 2 மட்டும் ஏன் பேசுகிறோம்? சூரியன் தான் ஒரு ஜாதகருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய புள்ளி. அதனால தான் அந்த புள்ளி எங்கே போய் நிற்குது அப்படிங்கிறத வச்சு தான் சந்திரனே வர முடியும். இந்த மாதிரி இது சொல்லியாச்சுங்களா? அடுத்து சந்திரன். இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சிடல. அடுத்து சந்திரனுக்கு போகிறோம். சந்திரனுக்கு 3, 5, 7, 5, அதாவது 3, 5, 7, 8, 12, 18, 24. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரம், இது வந்து ஒரு பெண்ணுடைய நட்சத்திரமாக இருந்தால் அந்த சந்திரன் வந்து ஆண் நட்சத்திரத்தில் இந்த நம்பர்ஸ்லாம் வரக்கூடாது. அதுதான் அப்படியே சொன்னேன். சில நேரங்களில் தாராப்பலனையும் ஒரு பிரேக் பண்ணிவிட்டு இதுதான் ஒரு ஜெயிக்குது. ஏன்னா நான் வந்து பொருத்தம் மட்டும்தான், ஜாதகத்தை விட பொருத்தத்தை தான் ரொம்ப பயந்து பார்ப்பேன். எப்படின்னா, எல்லாம் நடக்குது, பத்திரிக்கை அடிக்கிறாங்க, நிச்சயம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க நம்மளை நம்பி. என்ன செய்கிறது? இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு அட்டவணை தயார் பண்ணி, பெண்ணுடையது இது வந்து பெண்ணுடையது, ஆணுக்கு இதே மாதிரி பண்ணணும். இவங்களுடைய நட்சத்திரம் அதில் வரக்கூடாது. அது ஆணுடைய பெண் நட்சத்திரம் வரக்கூடாது. அதே மாதிரி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்போது ஒரு பெண் வந்து அசுவினி நட்சத்திரமாக இருந்தால் அசுவினிலேருந்து அந்த நம்பர்ஸ் அது என்னென்னுங்கிறது அதுலேயே எழுதியிருக்கோம். வேறு கிருத்திகை எழுதியிருக்கோம், எல்லாமே எழுதியிருக்குங்கம்மா. பார்த்து 3வது நட்சத்திரம் கிருத்திகை, 5வது மிருகசீரிடம், 7வது புனர்பூசம், 8வது பூசம், 10வது மகம், 10 போட்டுக்கணும். இல்லை 12 உத்திரம், 10 மகம். இதில் இப்படி வந்து எல்லாம் லைனாக அதிலே போட்டிருக்கிறோம். மேலே இருக்கிறத எடுத்தாலே போதும். இது எடுத்தாலே சிறப்பாக ஒரு ஜாதக பொருத்தம் பார்த்து ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த இப்படி பொருத்தம் பார்க்குறேன். இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு சப்ஜெக்ட் புதுசாக சொல்கிறேன். அதாவது இது வந்து ஜென்மத்தாரைங்கிறோம், இது வந்து 2வது வந்து என்ன சொல்கிறோம், சம்பத்தாரைங்கிறோம், விபத்து சேமதாரைங்கிறோம், பிரத்யேக தாரைங்கிறோம், ஜாதகத்தாரைங்கிறோம், வதை தாரைங்கிறோம், மைத்திர தாரைங்கிறோம், அதிமைத்திர தாரைங்கிறோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா சில இடங்கள் மட்டும்தான் அந்த வதை தாரையை நீக்கணும். இதை எடுக்க மாட்டோம்ல. புனர்பூசம் வதை நட்சத்திரம் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம், அதாவது அசுவினியாக இருந்தால் இந்த எதை எடுக்கிறது இல்லை. 3வது எடுக்க மாட்டோம், 5வது பிரத்யேக தாரை எடுக்க மாட்டோம், வதை தாரை எடுக்க மாட்டோம். அதான் 7வது வதை தாரை எடுக்க மாட்டோம், 8வது மைத்திர தாரை. இந்த 8வது மைத்திர தாரையை வந்து பார்த்திங்கன்னா 2வது லைனில் பாதிக்கு. அசுவினிக்கு கேட்ட எங்கே இருக்குது? 8வது ராசியில் இருக்கும். பாதிக்குதா? அதாவது அசுவினி நட்சத்திரத்துக்கு மைத்திரத்தாரை அதிமைத்திரத்தாரை அடி வாங்குது. இதெல்லாம் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. இந்த வதைதாரை வந்து இந்த லைனில், அதாவது இங்கே வருது பார்த்தீங்களா, 3 இடத்துல வதை வரும், 3 இடத்துல சம்பத்து வரும். இந்த வதையை எடுக்கலாம் ஓரளவுக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லைனில் வர்றதெல்லாம் இருந்தாலும் 8வது ராசி. அது வந்து பஞ்சபூதங்கள் அப்படி வராது.
நீரும் நெருப்பு எப்படி ஒத்து வரும்? அங்கே தானே பஞ்சபூதம் இடிக்குது. சொல்கிற ஒத்துக்கிறேன். பஞ்சபூதம் வந்து என்ன, நெருப்புக்கு நீருக்கு ஒத்து வருமா? தலைவர் படத்தில் பார்த்தீங்களா? நீர் நெருப்பும் படம் பார்த்தீங்களா? இல்லை, நீரும் நெருப்பும், அதாவது நீரும் நெருப்புக்கு சேர்த்த முடியாதுங்கிறது தான் அந்த அதிமைத்திரத்தாரினுடைய நட்சத்திரம். நீங்கள் ஒன்று மட்டும் பாருங்கள், 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல எதிர்மறையான ஒரு பஞ்சபூதம் தான் இருக்கும். அதை அது ஒரே ராசிக்குள்ளே இருக்குது பஞ்சபூதங்கள் எதிர்ப்பானது. இப்போது ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதாவது இப்போ மேச ராசி இருக்குது, இங்கே பாருங்கள், இப்போ எழுதுன்னு பரவாயில்ல. மேச ராசிக்குள்ளே பஞ்சபூதங்கள் சொல்லட்டுமா? நெருப்பு, பூமி, காற்று, நீர், அதே மாதிரி இதுவும். அப்போது நெருப்பில் ஆரம்பித்து நெருப்புலேயே முடியுது. இது நீங்கள் நல்லா பார்க்கணும். நெருப்பில் ஆரம்பித்து நீரில் முடியுது, பூமியில் ஆரம்பித்து பூமியில் தான் முடியுது, காற்றில் ஆரம்பித்து காற்றில் தான் முடியுது, நீரில் ஆரம்பித்து நீரில் தான் முடியுது. இதெல்லாம் சூப்பருங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. இதுதான் என்னுடைய கணக்கு. நான் எப்பவுமே ஆராய்ச்சி தான். பஸ் இப்போ காலையிலேருந்து இப்போ இங்கே வரேன்னா பஸ்ஸில் வரும்போது ஆராய்ச்சி தான், வேஸ்ட் பண்ணுறதில்ல ஒரு நிமிஷத்துக்கு கூட. ஒரு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது எதிரடி நட்சத்திரம் சொல்லிட்டேன். இப்போ ஜாதகத்துக்கு போகலாம். ஜாதகம் எதிரடி நட்சத்திரத்தில் எப்படி பார்க்கணும், இப்போ இதெல்லாம் புரிஞ்சுதல்லைங்க சார்? இல்லை இல்லை, இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதில் வந்தால் மட்டும்தான் அந்த வதை அதிகமாக பாதிக்கும். இப்போ விபத்துன்னு சொல்கிறோம், இதில் வந்து என்ன சொல்கிறோம், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், இது ஞாபகம் இருக்கணும். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். திரிஜென்மத்தில் வர, அதாவது என்ன சொல்லிக்கிறேன், இதில் எது எது ஆகாதோ அதெல்லாம் திரிஜென்மத்தில் இருந்தால் மட்டுமே ஆகாது. இதுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஓரளவுக்கு சேர்த்துலாம். அதாவது எல்லாமே சரி, தாராப்பழம் தான் வரல, கொஞ்சம் தாராப்பழம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னா இந்த லைன்லேயே இருந்தாங்கன்னா எடுக்கலாம். இதை தவிர இப்போ அசுமணிக்கு அது வராதில்ல, மாங்கலிபுரத்தை வராதில்ல. 8ஆவது இடத்துல தான் அந்த சிக்கல்லாம் இருக்குது. 4ஆவது இடத்துல, 8ஆவது இடத்துல இல்லை, 4, 8, 12 தான் அந்த கைத்து பொருத்தம் வராத நட்சத்திரங்கள் இருக்கும். வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சில இடங்களில் டபுள் நட்சத்திரம் 1, 2, 3, 4 என்ன இல்லை, அதுக்குள்ள போகல நான். அதுக்கு முன்னாடி வேற ஒன்று பண்ணுறோம். அதாவது இப்போ ஜாதகம் பார்க்குறோம் சொல்லுங்களா? ஜாதகம் பார்க்குறது எப்படி எதிரடி நட்சத்திரத்தில், இது ஒரு சூப்பர் நல்ல பாயிண்ட்டு நீங்கள் எடுத்துங்க. அதாவது ஜாதகம் பார்க்குறது அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து இந்த ஒரு கிரகத்தினுடைய திசை நடக்குது. அப்போ நாம் எங்கே போகணும்? அப்போ நாம் எங்கே போகணும்? கண்டகாந்தர நட்சத்திரத்துக்கு போகணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசை சார் இதுலேயே வச்சுக்கங்க. ஒருத்தருக்கு வந்து சூரிய திசை நடக்குது, அப்போது சூரிய புத்தி நடக்குது. அந்த புத்தி வந்து திசாநாதனுடைய எதிரடி நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் நல்ல திசையாக மாறிடும். அவங்க தெரிஞ்சிருவாங்க. சில கிரகங்கள் வந்து அந்த கண்டாந்தர நட்சத்திரங்கள் எது தெரியுங்களா? எழுதிக்கிறீங்களாமா? அது இருக்குல்ல, அந்த கண்டாந்தர நட்சத்திரத்தில் இந்த எதிரடி நட்சத்திரம் மாட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திசா புத்தி நல்லா நடக்கும், நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை அடிபடுதுன்னு ஐயா சொல்லிட்டாங்க மாப்பிள்ளையாவே. இது அடிபடுதா, ஜாதகத்தாரை முடிஞ்சுதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள அதிபயத்தாரு 18. அது எப்படி பார்த்தாலும் அது ஆகாது. இப்போ இதில் வந்து இதென்ன சொல்ல வர்றேன், சூரியன் சுக்கிரன் இதெல்லாம், அதாவது வேதகன். இப்போ கண்டாந்தர நட்சத்திரம் எதில் வேணாலும் அந்த எதிரடி நட்சத்திரம் தான் அந்த திசை நல்லா நடக்கும், நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ திசாநாதனுக்கு எதிரடி நட்சத்திரங்கள் எது வருதோ அதில் புத்திநாதன் அந்த எதிரடியில் இருந்து விட்டால் அந்த திசை சிறப்பாக இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வேதகன். நான் இன்னும் போதகன் காரகன்லாம் எடுக்கலை. அவங்களுக்கெல்லாம் மார்க் இருக்குது. எத்தனை மார்க்கு? காரகனுக்கு 100 மார்க்கு, இன்னொருத்தருக்கு 50 மார்க்கு, இன்னொருத்தருக்கு 25 மார்க்கு, இப்படிலாம் இருக்குது. எப்படின்னா ஐயான்னு கொடுத்தா தான் தெரியும். தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க. இது வந்து ஏன் வேதகன் மட்டும் எழுதிருக்கிறான்? 0. அவர் தான் என்ன பண்ணுறாரு, இப்போ காரகன் வந்து
அதாவது சூரிய திசையில் குரு புத்தி நடக்குது. அவர் 100% பலன் கொடுக்கலாங்கிறார். சரி, அது சனி புத்தி நடக்குது. 50 போதுமையா வேண்டாம், 50 போதும் வேண்டாம், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறார். அடுத்து இவர் என்னங்கிறாரு, செவ்வாய் புத்தி, அதாவது சூரிய திசையில் செவ்வாய் புத்தி 25% தராது. இவர் பூராமே 0 தான். இது எதுக்கு சொல்கிறேன், இப்போ இது எதுக்கு அந்த லைனுக்கு வரணும், இந்த எதிரடி நட்சத்திரத்தில், அதாவது சூரியனுடைய எதிரடி நட்சத்திரத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, 0ங்கிறாரு. சார் இங்கே பாருங்க, சூரியனுடைய நட்சத்திரத்தில் எதிரடி நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கார். வேதகன் ஆகாது, வேதகன் நல்லவனாக மாறிடுவார். சூரிய திசையில் சுக்கரனை பற்றி சூப்பராக இருக்கு. அவர் போய் தெரிஞ்சிடுறாரு, அப்போ நான் நல்லது பண்ணுறேன், நீ ஒன்றும் பண்ணிடாத. இது எல்லாமே ஆகாத புத்தி இவங்களுக்கு. இவங்க அந்த நம்பர்ஸில் மாட்டிட்டாங்கன்னு வைங்க, சூப்பராக ராஜா மாதிரி இருப்பாங்க. நாம் அந்த நேரத்தில் நல்லா இல்லைன்னு சொல்லி நாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம், நல்லா இல்லாமல் சொல்லி நல்லா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நல்லா இருப்பீங்க சொல்லிடுறோம். இந்த இதில் ஒவ்வொரு திசையில் கரெக்டாக சொல்லினா அவங்களுக்கு கோடிக்கணக்கு லாஸ் ஆகும். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல், ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, நம்மளை நம்பி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பல கோடி போடுறாங்க, அந்த பல கோடி நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இதில் இது ஜென்ரலாகவே எடுத்துக்கணும், ஜென்ரலாக ஆகாது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சூரிய திசையில் சுக்கரபத்தி ஆகாது, சந்திரனில் சூரிய பத்தி எல்லாம் எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்களா மேடம், இந்த இடத்துல பாருங்கள் மேடம், செவ்வாயில் புதன் ஆகாது, ஆனால் புதனுக்கு செவ்வாய் ஆகாது. இப்போ ஜாதக கட்டத்துக்கு வந்தீங்கன்னா, இப்போது இந்த ஏன் அப்படி சொல்லியிருக்கிறோம், இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இதை சார் நீங்களும் தான் நீங்கள் பாருங்கள், இதே அதை முக்கியமாக கவனிக்கணும். அப்படின்னா இந்த லக்கணமாகவோ ராசியாகவோ இருந்தால் இதை எடுக்கக்கூடாது. கன்னி லக்கணமாக கன்னி ராசியாக இருந்தால் கண்ணீர் சரி ராசிக்கே வச்சுங்க, லக்கணம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு பெண்ணுடைய ராசி கன்னி ராசி, ஒரு ஆணுடைய ராசி எடுத்து என்னாகும், இங்கே பாருங்க, கண்ணிக்கு செவ்வாய் ஆகிறதில்ல, செவ்வாய்க்கு இதாக வருது. ஆமாம், இங்கே எடுத்திங்கன்னா அது 6ஆம் இடமாக வரும். கடலும் பார்த்து நாம் சொல்கிறோம், பயிர் கடல் மாதிரி கோடீஸ்வராக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர்த்து பார்த்துருக்கேன். இப்போ செவ்வாய் நீச்சம் நீங்கள் சொல்ல முடிய ஒரு பாயிண்ட் வந்தது, பேசலாங்கம்மா. அதாவது நீங்கள் சொல்கிற பாணியில் வர இப்போ தான் கன்னி செவ்வாய் கடல் அதாவது கடக செவ்வாய் நீச்சமாக வர்றாரா, அதே கடக செவ்வாய் நல்லா இல்லை, முடிவு பண்ணியாச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த சொத்தும் இல்லை, ஒரு ஓலை குடிசை கூட இல்லை, அந்த ஓலை குடிசையும் வாடகை வீடு அப்படின்னு தான் நம்மளாம் சொல்கிறோம். ஆனால் நான் பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா, இப்போது இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, சந்திரன் செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது. அப்போது அவங்களுக்கு எந்த லக்கணமாக வரணும், எந்த லக்கணமாக அவங்க ராஜபோகமாக இருப்பாங்க. தெருவை வீதியை 4-5 வீதி எம்படுதுங்கிறாங்க, ஒரு பொருளாங்க தூரத்துக்கு அவங்களுக்கு தான், இங்கே தான் செவ்வாய் இருக்குது ஒருத்தருக்கு இல்லைங்க. எந்த வீதியில் வேணாலும் இது கடைசி வரைக்கும் நம்மளும் தானே அப்படிங்கிறாரு. கண்ணு 8 தூரம் வரைக்கும் நம்மளு தான் காரில் போக சொல்கிறாரு. அவங்ககிட்ட எனக்கு ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா, இந்த மாதிரி சொல்கிற ஒரு 5000 ரூபா ஒரு தடவை கூப்பிட்டான். அப்போ அதனுடைய திசை எப்படி இங்கே என்ன சொல்லிக்க செவ்வாய் இருக்குன்னு இருக்கிறான். அவங்களுக்கு லக்கணம் இங்கே வரணும், எங்கே மேசத்தில் வரணும், இல்லைன்னா விருட்சகத்தில் வரணும், இல்லைன்னா மகரத்தில் வரணும். அதான் என்ன சொல்லிக்கிறாங்க, அது ராஜயோகமாக மாறிடும். எவ்வளோ வீடு, எத்தனை கோடி, நான்லாம் சொல்லிக்கிறேன் 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு பேலன்ஸ் வரப்போகுது அடுத்த வருஷம், இன்னும் சில வருஷத்தில் இந்த திசையில் இப்போ நடக்கிற திசை முடியும். அது என்ன சொல்லிக்கிறாங்க, கெட்டு போனவனுக்கு கேந்திர கோணத்தில் உச்ச பலன். சூப்பராக இருக்குமே, நீங்கள் ஒன்றும் இல்லையா, உங்களுக்கு எல்லாத்தையும் கட்டி நிழல் கொடுக்குறீங்க. இன்ஜினியர் திருப்பூர்லேயே மிகப்பெரிய இல்லை இப்போ இன்னொன்று, நீச்சல் என்ற ராசிநாதன் ஆட்சி பெற்றால் வேண்டாம், உச்சத்துக்கு அப்புறம் போகலாம். ஆட்சி பெற்றால் வெறி யோகம்தான், வெறி நீச்ச யோகம்தான். உச்சம் பெற்றால்தான் நீச்சமங்க ராஜயோகம். சந்திரன் இப்போது செவ்வாய் தான் பேசியிருக்கிறேன், நல்லா பரவாயில்ல. சந்திரன் அந்த சந்திரன்
கடகத்தில் இருக்கிறது சாதாரண விஷயம். அதே சந்திரன் ரிஷபத்தில் போயிட்டாருன்னா நீச்சம் ராஜயோகம்னா அதுதான் வரும். அப்புறம் அது இல்லாமல் கேது வந்து இந்த அடுத்த சப்ஜெக்ட் வர ஜாதகம் பார்க்குறது எல்லாம் இதுலேயே பார்க்கலாம். ஆனால் ரொம்ப லேட் ஆகும் சார், ரொம்ப லேட் ஆகும். கணிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் இந்த கேது போய் இருந்த இடமும் ராகு போய் இருந்த இடமும் என்ன செய்வார்னா அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கேது போய் இருந்தவரும் ராகு போய் இருந்தவரும் எப்படி பாதிக்குது. இப்போ கேது வந்து இங்கே இருக்கிறார், கேது தனிச்சு இருக்கார். அவர் அதிபதி போய் எங்கே உச்சமடைகிறாரு? கடகத்தில். இவருக்கு கடகத்தில் போய் உச்சமடைஞ்சோன்னே அந்த சந்திரன் எங்கே போய் உச்சமடைகிறாரு? ரிஷப ராசி வந்து முடிஞ்சுது. அதனால தான் ஆறாம் இடமாக வருது. புரியுதுங்களா? புரியல இன்னொரு சொல்லட்டுமா? இல்லை உங்களுக்கு தெரியும், அதனால தான் ரொம்ப சுருக்கமாக சொன்னேன். அதாவது தனுசில் கேது இருந்தால் அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அதுக்கு வீடு கொடுத்தவர் எங்கே உச்சமடைகிறார்? ரிஷபத்தில். அந்த வீடு தான் பாதிக்குது. அதனால தான் அந்த 6ஆம் இடமாக வருது அந்த ராசி. இப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமாக வருது. இதே மாதிரி கேது, இப்போ கேது சொல்லிட்டா ராகு ஒரு பக்கம் இருந்தாருன்னா அந்த அதிபதி எங்கே நீச்சம் அடைகிறாரோ, உதாரணம் எதை சொல்லலாங்க சார்? எதை சொல்லலாங்க? சரி, கும்பராகு. இந்த இடத்துல ராகு இருக்கார். அதன் அதிபதி எங்கே உச்சமடைகிறாரு? துலாமில். அவர் போய் எங்கே உச்சமடைகிறாரு? இந்த இடம் பாதிக்கும். இல்லை நீச்சமடை நீச்சல் இப்போ இல்லை, அதாவது முதல்ல சொல்லல. ஏன்னா கும்பராகு அவருக்கு வந்து அவருடைய அதிபதி துலாமில். இல்லை நீச்சத்துக்கு போயிடலாம். இல்லை உச்சம் வேண்டாம், நீச்சத்துக்கே போயிடலாம். மேசம். மேசம் வந்து மேசம். இதுக்கு வீடு கொடுத்தவர் யார்? செவ்வாய். அவர் போய் எங்கே? கடகத்துலேயும் சார். அந்த வீடு பாதிக்கும். இப்போ வந்து கேதுக்கு ரிஷப வீடு பாதிக்குங்கிறோம், ராகுக்கு சூப்பர் அருமை. அந்த வீடு தனி விளக்கு இருக்குது. அதாவது அதையும் அதை பார்த்துட்டு ரொம்ப உயர்வாகவும் சொல்லிடாதீங்க, இதை பார்த்துட்டு ரொம்ப தாழ்வாகவும் சொல்லிடாதீங்க. இதுலேயும் நிறைய உள்ளே இருக்குது. அதை எப்படி நம்ம பண்ணி அதை நடுநிலை ஆக்கிறது, நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ என்ன சொல்லிக்க, மேசத்தில் இருந்தால் ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி மகரம் தண்ணில் ராகுனிக்கில் பூமேடை தடித்து வாழ்வான் புவிதனில் விளம்ப கேளை. எங்கே போய் பண்ணுறது? ரிஷபத்தில் கேளையடி செயல்கண்ணி எருது மேடம் கதியுள்ள மகரமையா கடகந்தண்ணில் ராகுனிக்கில். அதாவது சிறப்பாக சொல்லிடாதீங்கிறார். சீரேனி கிரகங்கள் 4 திக்கில் ஜென்மனுக்கு அமைந்திருக்கணும். கேந்திரத்தில் 4 கேந்திரங்களிலும் ராகு மட்டும் தனியாக. குரு பார்த்திங்கன்னா குருனால எந்த பயம்தான். குரு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்தனன் தனித்து நிற்கல் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வீட்லேயும் யார் ஜாதத்தில் குரு தனியாக இருந்தால் அவர் இயங்க மாட்டார். உச்சமாகவே கடகத்தில் இருந்தாலும் கூட, ஆட்சியாக தனுசிலும் மேலத்திலும் இருந்தாலும் கூட தனியாக இருந்தால் செயல்பட மாட்டார். குரு அந்தணன் சொல்லியிருக்கிறோம். அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு. அவர் திசையில் எப்படி பண்ணுவார்? இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ண. ஒருத்தர் உச்சமாயிட்டா இருந்தாலும் அப்படியே சொல்லவே முடியாது. இப்போ எதிரடி நட்சத்திரத்தில் உச்சமடைகிறாரு, கொஞ்சமாக போகாது, அதிகமாக பணம் போயிடும். இந்த மாதிரி கண்டாந்திர நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அதில் எல்லாம் கிரகங்கள் இருக்குதா, எந்த கிரகம். இப்போ என்ன சொல்லிக்கிறோம், இவங்களாம் ஆகாதுன்னு சொல்லிக்கிறோம். இவங்க ஆகிறது எப்படின்னா அதையும் சொல்லிக்கிறோம். 100% ஆகலாம், 100% 0 ஆகலாம். 0ன்னு சொல்கிறது அவங்க 100% பறந்துடுவாங்க, 100% சொல்கிறது கீழே வந்துடுவாங்க. கீழே வந்துட்டா தான் நம்மளை தேடிட்டு வருவாங்க. என்னையா ஜாதகம் சொன்னேன், கம்பெனி பேசாமல் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன், என்னை போட்டு அதை செய் இதை செய்ன்னு சொல்லி நான் சொல்லிங்க. நீங்கள் கேட்க முடியுதான் சொன்னேன், நீங்கள் கேட்க முடியுதான் சொன்னீங்க. எப்படி சொல்லணும்? கரெக்டாக சொல்லணுமில்ல. கால் வைக்காதீங்க, சரிக்கிற இருக்கிறது எல்லாம் போயிடும் அப்படி சொல்லணும் இல்லையா? இந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லா கிரகங்களுக்குமே எதிரடி நட்சத்திரங்கள் இருக்குது. அந்தந்த திசையில் ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்போ கொடுத்துட்டேங்க.
எடுங்க எடுங்க, நீங்களே வைங்க, அங்கே வைங்க, இப்படி வைங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசை வரும்போது இவங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புத்தி வேலை செய்யாது. சந்திரன் சந்திரன் எதிரடி நட்சத்திரத்தில் இவங்கெல்லாம் வந்து இதில் ஒரு கிரகம் இருந்து அது புத்திநாதனாக வந்தால் வேலை செய்யாது. இப்படியாக தான் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ குரு வந்து 3 தான் எடுத்தோன்னே ஜாதகத்தார பாதிக்குது. இங்கே சம்பத்து போச்சா, சம்பத்தும் போச்சு, சேமமும் போச்சு. எதுக்கு? ராகு எதுக்கு? ராகு எதுக்கு என்ன போட்டிருக்கிறேன்? 20 22வது நட்சத்திரம் எதிரடி நட்சத்திரம். அதில் கிரகம் இருந்தால் சம்பத்தாரைய வேலை செய்யுமா? வேலை செய்யாது. சேமதாரைய வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அவர் இது எல்லாத்துக்கு மேலே ஒன்று மட்டும் கடைசியாக சொல்லிடுறேன், முடிக்கிறேன். அதாவது இன்னும் பேசினா இதெல்லாம் நெட்வொர்க், பெரிய நெட்வொர்க், சாயந்தரம் வரைக்கும் பேசலாம், நாளைக்கு வரைக்கும் கூட பேசலாம். ஐயா மற்ற நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு சிம்பிளான உங்களுக்கு ஜாதகம் சிம்பிளாக சொல்கிற அளவுக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. சிம்பிளாக சொல்கிற அளவுக்கு ஒன்று சொல்கிறேன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? இப்போ பொருத்தம் பார்க்குறதும் அதிலே பார்க்கலாம், ஜாதகம் பார்க்குறதும் அதிலே பார்க்கலாம். அதாவது 4க்கு அதிபதி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். யாருக்காவது தெரியுமா? எல்லாம் தெரியுமில்ல. இன்னைக்கு 4க்கு ஒவ்வொரு நாளும் அதிபதி யார்? இல்லை, நான் சொல்கிறது அவங்க ஜாதகத்தில் பிறந்த கிழமை சொல்கிறேன். அது அது இல்லை இல்லை, ஜென்ரலாக எந்த கிரகம்? இல்லை, ஜென்ரலாக எந்த கிரகம்? யாரை சொல்கிறோம்? குரு. இல்லை இல்லை, இப்போ இங்கே தான் வர பாயிண்ட்டுக்கு. நீங்கள் குரு தான் ஒரு எல்லாத்துக்குமே ஜென்ரலாக ஒவ்வொரு நாளையும் இயக்கக்கூடியவர் குரு. அந்த குரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது? இந்த பெண் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஆண் ஜாதகத்தில் எப்படி, பொருத்தத்துக்கூட பல. அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையும் இப்போது 4க்கு அதிபதி குருன்னு சொல்லிட்டா எல்லாத்துக்குமே அதுதான். வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு குரு நல்லவர் ஆவாரா? அந்த அன்னைக்கு ஓரை வருது இல்லைங்க, ஓரை தான் இதுக்கு வந்து எதிர்ப்பாக நிற்கி ஒவ்வொரு கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு. இப்போ நாளைக்கு குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். குரு யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவன்களில் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஜாதகத்தில் அவர் என்ன கிழமையை பிறந்துட்டு போகிறாங்க, குரு பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். மொத்தம் 5 பஞ்சபூதங்கள் சொல்கிறேன். மொத்தம் 5 தான், இந்த 4 இருக்குது. அடுத்தது இது புரிஞ்சுச்சிங்களா சார்? 4க்கு அதிபதி. 4க்கு அதிபதினா 4ஆம் வீட்டுக்கு அதிபதி இல்லை, நம்ம பிறந்த 4க்கு அதிபதி. ஆமாம். அதுக்கு அடுத்தது நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? நீங்கள் சொல்ல வேண்டாம், அவங்க யாரும் சொல்கிறாங்க பார்ப்போம். நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்க சார்? சார் ஐயா நீங்களே வா, வேணும் மாற்றி கூட சொல்லுவேன். இல்லை இல்லை, என்னை போட்டு வாங்க, மாற்றி சொல்லுவார். ஆமான்னு நான் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு கிரகம் தான் சார் வரும். நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அப்போ அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் தான் லக்னம். லக்னத்துக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்னத்தை இயக்கக்கூடியவன் செவ்வாய் தான். நெருப்பிள்ளை சார் நட்சத்திரத்துக்கு அதிபதி. அதை வச்சுக்கங்க, எந்த பஞ்சபூதம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த சப்ஜெக்ட் 5 சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. அதாவது நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களும் நமக்கு நல்லதாக அமையும். அது தாராப்பலனே சரியாக இருந்தாலும் சரியில்லைனாலும் நமக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு தினமும் செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு நாள் 27 நாளையும் ஓட்ட முடியும். நம்ம தாராப்பலன் வேலை செய்யாது. செவ்வாய் அவுட் ஆயிடுச்சுன்னா ஜாதகரே அவர் தான். இப்போது ஆணுக்கு செவ்வாய்ங்கிற, பெண்ணுக்கு சுக்கரங்கிற, நான் வெவ்வேறு மாதிரி பார்ப்பேன். அது ஒரு டைப்பில் பார்க்க வேண்டியது வருது. இருந்தாலும் ரெண்டையுமே செவ்வாய் தான் பார்க்குறேன். இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பொறுத்து பார்க்குறான். இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று தெரியுமா? அந்த 5 சொல்கிறேன். அடுத்தது யோகம். ஒரு மனுஷனுக்கு யோகம், அவயோகி, யோகி, அவயோகி, இவங்க அப்படி இப்படி இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும். யோகி யார்? அதாவது யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய யார்? அதாவது இன்றைக்கி என்ன யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு நாளும் யோகம் இல்லையா பற்றி. அதாவது நாள் சொல்லிட்டேன், நட்சத்திரம் சொல்லிட்டேன். இப்போ வந்து யோகத்துக்கு வர்ற அது யோகியோ அவயோகியோ அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போது யோகத்தை அதிபதி சார். 5க்கு கிரகங்கள் யார்? அந்த கிரகங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தானே நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போக முடியும். அப்படி எல்லா கிரகம் உச்சமாக இருக்கட்டும், எல்லா கிரகம் ஆட்சியாக இருக்கட்டும், ஒன்றும் நடக்கிறது இல்லையே. யோகத்துக்கு அதிபதி யாருன்னா புதன்.
ஜாதகத்தில் புதன் சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த மனுஷன் வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு யோகத்தை அனுபவிக்க முடியும். நான் பிறந்ததுலேருந்து ஒரு யோகம் அனுபவிக்க முடியலையே, நீங்கள் இத்தனை யோகம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. புதன் நல்லா இல்லைன்னா கல்வி கெட்டுது, எல்லாமே கெட்டுது. அப்புறம் இது இல்லை திதி சொல்லிவிட்டு யோகத்தை சொல்லியிருக்கணும். நீங்கள் சீனியர்ட்டி மாற்றிக்க. அதாவது இல்லை திதி அதாவது இருக்கு சார், சொல்லிடுறேன். சொன்னீங்கன்னா எனக்கு புரியாது, நானே சொல்கிறேன். அப்புறம் கேளுங்க, முடிச்சுட்டு இல்லை முடிச்சுட்டு கேளுங்க. அதாவது நாளுக்கு அதிபதி குரு, நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய், திதிக்கு அதிபதி சுக்கிரன். அதில் அப்படி சரி, வாரத்துக்கு அதிபதினு வச்சுக்கோங்க. வாரத்துக்கு அதிபதி குரு, நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய், திதிக்கு ஆமாம் திதிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஜாதகத்தினால 20 வருஷம் சூப்பராக உச்சத்தில் இருக்குது, ஆட்சியில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, யோகத்தில் இருக்குது, திரிகோணத்தில் இருக்குது. இப்படிலாம் என்னதான் சொன்னாலும் அந்த சுக்கிரன் திதிக்கு அதிபதியான சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா அந்த 20 வருஷம் நல்லா இருக்காது. சீனியாட்டில் வரும்போது பார்த்துங்க. அடுத்தது எதுக்கு வரோம்? யோகம். புதன் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜாதகத்தில் அவங்களுக்கு புதன் திசை வந்தாலும் புதன் புத்தி, அதாவது எந்த திசையிலும் அந்த புதன் புத்தியோ புதன் அந்தரமோ அந்தராந்திரமோ சூச்சமோ பிராணமோ எதுவாக இருந்தாலும் புதன் நல்லா இருந்தால் தான் அந்த யோகம் வேலை செய்ய. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து 5வது போகிறோம். அப்படி தானே கருணநாதன். அப்புறமே சொல்கிறேன். கருணநாதன் யாருங்க தெரியுமா? யாருன்னு? சரி, தெரியாது, பரவாயில்ல சொல்கிறேன். சில விஷயங்கள் சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா கருணநாதன் இயக்கினால் கருணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற. இப்போ எத்தனை பேர் கருணநாதனை இயக்கி பெரிய வசதியாகிறாங்க தெரியுமா? அப்போ அந்த கருணநாதன் அவுட் ஆகிட்டா இயக்குனா ஏங்குமா? அட்வைஸ் ஆகுமா? அவங்கள போய் அட்வைஸ் பண்ணலாமா? கருணநாதன் சனி பகவான். ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு விட்டால் கருணநாதனை இயற்கையெல்லாம் பிரயோஜனம் இல்லை. கம்முன்னு நம்ம பாட்டுக்கு என்ன லைனில் போயிட்டுருக்கணுமோ அப்படியே போயிட்டுருக்கலாம். இந்த மாதிரி இந்த 5 சப்ஜெக்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த அது கர்ணம் வந்து வேறு எத்தனை வருது? பவம் பாலவம் இப்படி வருதில்ல, அதுலேயே வந்து பொருத்தம் பார்க்கலாம். இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். பெண் ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்திலையும் கர்ணத்தின் மூலியமாக கூட பொருத்தம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் கிடைக்குதா இல்லை மீதி. அதாவது யானைக்கும் சிங்கத்துக்கும் ஆகுமா? அப்போது ஒருத்தர் ஆண் யானை, ஒருத்தர் சிங்கமாக, அதில் வர்றது யாராவது போய் பார்க்குறோமா? ஏன் கர்ணத்தில் பொருத்தம் பார்க்க முடியாதா? ஜாதகம் பார்க்க முடியாதா? இப்போ புத்திர பாக்கியம் பாதிச்சிருக்குது. ரொம்பவே 2 பேர்த்துக்குமே எல்லா ஜோசியும் சொல்லியாச்சு. எங்கே போனாலும் கிடையாது, சந்ததிகளே கிடையாது. எத்தனை வருஷம் நான் சொன்னேன் இருக்குதுன்னா அந்த பெண் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கரணம் என்னவா வருது? பஞ்ச கல்யாணி வருது. என்ன கரணத்துக்கு வர்றது? தைத்துளை அந்த பெண்ணுக்கு இருந்தது. இப்போ வந்து 2-3 குழந்தைக்கு வேண்டாங்க அவங்களுக்கு குழந்தை. இந்த மாதிரி உள்ளே போகணும், எல்லாத்துக்குள்ளேயும் போகணும். அதனால் இப்போ வந்து ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கு ஒரு தாரா பலன், அதாவது வித்து எதிரடி நட்சத்திரம், இதில் வேதகன், இது ஒரு பெண்ணுடைய கிரகம், இது ஆணுடைய கிரகமாக வந்தால் ஒத்துக்கு வராதில்ல. ஆமாம், எழுதியிருக்கிறேன், வராதில்ல. அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி நிறையா ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு 2 ஜீவன்களும், அதாவது பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு பொருத்தம் பார்த்து தெளிவாக எழுதி கொடுக்கும்போது அந்த 2 ஜீவன்கள் நிறைந்த ஆயிலும் நிறைந்த ஒரு செல்வாக்குடன் இணைபிரியாமல் எத்தனையோ பல 100 வருடங்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அவர்களுக்கும் என்னுடைய சிறிய உரையை இதுவரை அனைவரும் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. ஏன் சார்? ஐயா, என் பேர் கே. ஈஸ்வரமூர்த்தி. 94 88 13 77 84. சரிங்களா? 9488137784. புரியுதுங்களா? இன்னொரு சொல்லணுமா? 943338, அதாவது 9443, அதாவது 137784. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
40 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் இப்படியெல்லாம் கொஞ்சம் தள்ளி கையால் எழுதப்பட்ட ஜாதகங்களை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஜோதிடர் கிளியராக எழுதியிருப்பார். கணித ஜோதிடர் ஸோ போட்டு பேர் போட்டு அட்ரஸ் போட்டு நோட் எடுத்து வச்சுருப்பார். ஐயாலாம் இன்றைக்கி 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கணக்குகள் இல்லாமல் இவங்கெல்லாம் ஜோதிடர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இங்கே நம்ம எல்லாமே ஜோதிடர்கள் லைவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள், ஜோதிடம் தற்போது படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். கொஞ்சமாவது கணிதத்துக்குள்ளே வாங்கியா. கணிதத்தை எடுத்தாவே ஆப்சண்ட் ஆயிடுறீங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கணிதம் இல்லாமல் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியாது. எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்க. ஐயா கொடுத்த ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டே நான் பாதியால் முடிக்க முடியல, என்ன பாதிக்க சாஃப்ட்வேர் பண்ணலாமான்னு ஒரு யோசனையில் உட்காந்துருக்கேன். இப்போ அடுத்த கணிதம் இல்லாமல் சில ஜோதிட ரகசியங்களை வெளியே கொண்டு வர முடியாது. அடுத்து ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா வரும்போது நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி உப என்ன கால்குலேஷன் தெரியுங்களா? அதெல்லாம் எத்தனை டிகிரியை பிரித்து எடுத்து. ஸோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஜோதிடனாக வேண்டும் என்றால் கணிதம் வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியது. சரி, இது ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ராவா இல்லை. உங்கள் சாதாரண கூட்டல் கணிதத்தில் 1 4 பிரித்தா என்ன, 4 4 பிரித்தா என்ன, இவ்வளோதான். இந்த மாதிரி கணிதங்களுக்கே நீங்கள் பயந்து கொண்டு ஆப்சண்ட் ஆகிறீங்கன்னா எப்படி ஜோதிடத்தில் ஜெயிப்பது என்பதையும் தயவுசெய்து உங்களுடைய ஆலோசனைக்கே விட்டு விடுகிறேன். கணிதத்தை பலப்படுத்துங்கள், ஜோதிடம் தானாக வரும். அதனால தான் நிறைய ஜோதிடர்கள் மேத்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க. கணித ஆசிரியர்களுக்கு எளிதாக ஜோதிடம் வரும். எனவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன், கணித பாடத்தை பார்த்து பயப்படாதீர்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஐயாவுக்கு பொன்னாடை அணைக்கிறதுக்கு பவானி ஐயாவை கேட்டுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த எதிரடை நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கொடுக்குற பலனை எதிரையாக செய்யும். அதாவது எதிராக கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த பலனை நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது. அப்படிப்பட்ட அந்த எதிரடை நட்சத்திரங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ திருமண பொருத்தத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தாராபலன்கள் பார்க்குறோம். அதே போல் வைநாசிகம் பார்க்குறோம், வதை தரையா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஒரு திசாபுத்தி எடுத்துக்கிட்டோம்னா பாசகன், வேதகன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு கண்டாந்திர நட்சத்திரங்களில் அதாவது ஒரு கண்டாந்திர நட்சத்திரத்தில் எதிரடை நட்சத்திரங்கள் அமைஞ்சிச்சுன்னா அந்த திசாபுத்தி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஐயா சொன்னார். அதே போல் நீர்லேயும் நெருப்பு ராசி கிரகங்களில் நட்சத்திரங்கள் இருக்கும்போது பொருத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் மிக அருமையாக சொன்னார். அதே போல் பஞ்ச அங்கங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த பஞ்ச அங்கங்களுக்கும் எந்த கிரகம் ஒரு அதிபதி, இப்போ வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி, ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டுமே அந்த பலன் வேலை செய்யும் அப்படிங்கிறத மிக அருமையாக சொன்னார். அதே போல் இந்த திருமண பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த எதிரடை நட்சத்திரங்களை நம்ம ரொம்ப கவனிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் விஷயம் கரெக்டாக சொல்லியிருந்தார். ஐயாவோட அனுபவம் தான் இங்கே பேசுச்சு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக சொல்லிக்கணும். இன்னொன்று இந்த பாசகன், வேதகன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் திசாபுத்தி நடக்கிற காலங்களில். அது கண்டாந்திர நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பலன் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த மிக அருமையாக தெளிவாக சொன்னார். ஐயா போர்டில் போட்டு நிறைய நேரம் ஒர்க் அவுட் பண்ணி அதை உட்காந்து 1 மணி நேரமாக அந்த போர்டில் விளக்கி அருமையாக பேசியிருந்தார். ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மிக்க நன்றியை சொல்லிக்கிறோம். எங்களுடைய குருநாதர் ஐயா சொன்ன மாதிரி கணிதம் அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லாரும் ஆப்சண்ட் ஆகி ஓடி போயிடுவாங்க. ஆனால் இன்னொன்று புதன் நல்லா இருந்தால் தான் இந்த ஜோதிடத்துறைக்கே வர முடியும். ஐயா புதன் இல்லாமல் இங்கே கணிதமும் இல்லை. அப்போ அந்த கணிதத்துக்குள்ளார எப்படின்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்ததுனால எல்லோரும் இந்த கணிதத்துக்குள்ளார வரமாட்டேங்கிறாங்க. கை கணக்கு போட்டு என்றைக்கு நம்ம கணிதம் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ஜோதிடத்துறையில் வெற்றி பெற்றலாம். அதுதான் உண்மை. ஐயா அவர்களுக்கு நன்றி.